எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி ஜூன் 2 நிறைய ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற எல்லா கிட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனம் கஞ்சத்தனம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தேவை இல்லாததுக்கு செலவழிக்காமல் இருக்கிறது சிக்கனம், தேவை உள்ளதுக்கு செலவழிக்காமல் இருக்கிறது கஞ்சத்தனம். இப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டை அப்படியே தூக்கி போட்டுற மாட்டேன். தேவை உள்ள பக்கம், அதாவது எழுதாத பக்கத்தை வச்சுட்டு எழுதின பக்கத்தை மட்டும் கிழிச்சு ரிமூவ் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து இதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க, என்ன இதை வச்சு நம்ம கோட்டையாக கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பழக்கம் இது, இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பசங்களோட நோட்லேயும் அப்படி தான். ஸோ அவங்க கொஞ்சமாக எழுதியிருப்பாங்க, அந்த பேஜை மட்டும் எடுத்துருவேன், மீதி இருக்கக்கூடியதை அப்படியே கவரோடு சேர்த்து வச்சுருவேன். அது பின்னாடி யூஸ் ஆகும். இதை ஸ்கூலுக்கு ரஃப் நோட்டாக எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் வந்து மேக்ஸ் சம் போட்டு பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நோட்ஸ் எடுக்கலாம், இல்லைனா கடையில் வந்து திங்ஸ் வாங்க போகும்போது லிஸ்ட்டு போட்டு எடுத்து போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம எந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஸ்கூலில் வந்து ரஃப் நோட் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா புதுசு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நோட்டு, அதாவது கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி உள்ள நோட்டை நீங்கள் கொடுத்து விடலாம். இதனால் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற செலவு வந்து மிச்சமாகும். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் இந்த நோட்லாம் வந்து கபோர்டுக்குள்ளே போனால் இடத்த அடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இடம் இல்லாதவங்க ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்டு புக்கையெல்லாம் per kg வந்து 10-12 ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் இடைக்கு போட மாட்டேன். கார்பேஜ் கலெக்ட் பண்ண வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், அவங்க வாங்கி எடுத்துக்கிடுவாங்க. நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது சிக்கனமாக கஞ்சத்தனமானு சொல்லுங்கள். அடுத்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு, புக்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கும். இப்போ புக்குக்கு வந்து நம்ம கவர் போடணும். கவர் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த கவர் தான். இப்போலாம் வந்து நிறைய வெரைட்டியாக வந்து கவர் வந்துருச்சு. பட் இதில் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பிகினர்ஸும் வந்து கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் மட்டும் கவர் போட போகிறது இல்லை, என் பையனும் என் கூட இருந்து கவர் போட போகிறான். நம்ம பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை இப்போவே கற்றுக் கொடுக்கணும். நாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்காததுனால தான் நம்ம நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்போம். ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கே டென்ஷன் ஆகும். பட் என்ன பண்ண, கற்றுக்கிடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறதா இருந்தால் ஈஸியாக லேர்ன் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம வாங்கின பனிஷ்மெண்ட் வந்து அவங்களும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ பேரண்ட்டாக நம்ம யோசிப்போம்ல. நாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் நோட்டை கவர் போட்டு லேபிள் ஓட்டி சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அது மட்டும் மறந்துடும். ஸோ அந்த வேலை வரும்போது தான் ஞாபகம் வரும். நம்ம மோஸ்ட்லி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நடந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். காசு வச்சுருப்போம், கடையில் வாங்குவோம், பட் நமக்கு போட தெரியாது. அப்புறம் கவரை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, நீலாம் ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்களா, உன் நோட்டுக்கு வந்து ட்ரெஸ் போடணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை திட்டு வாங்கியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், எனக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். பட் இப்போ உள்ள ஸ்கூல்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுடுறாங்க. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணண்டா இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போலாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக போடுற மாதிரி நிறைய கவர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு சைஸ் வேரி ஆகும், கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட் ஆகாது. முன்னே நாம் 90s கிட்ஸ்லாம் படிக்கும்போது ஒரே புக்கு நோட்டை தான் வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். பட் இப்போலாம் வந்து 3 டேர்மாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான புக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கவரே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். சீக்கிரமே வந்து கவரை கிழிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க தான். இதெல்லாம் வந்து பேரண்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்மளோட கடமை. இதை கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இருக்குதோ இல்லையோ, இதை சொல்லிக் கொடுக்குறதுக்குள்ளே நமக்கு பொறுமை போயிடும். நம்ம கோவப்படுறதுனால அவங்களால கற்றுக்கிட முடியாது. இப்போ பசங்களுக்கு பிடிச்சமான விஷயம்டா ஈஸியாக கற்றுக்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்டுறது வந்து அவங்களுக்கு பிடிச்சது. ஸோ அதை கற்றுக்கிடும் போது சீக்கிரமே வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க கீழே விழுந்தாலும் சரி, அதை கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால சீக்கிரம் கற்றுக்கிடுவாங்க. அதையுமே வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஃபஸ்ட்டு வந்து காலை கீழே வச்சு ஓட்டுறது, அதுக்கப்புறம் பெடலில் ஒரு கால் வச்சு ஓட்டுறது, அப்புறம் 2 கால் வச்சு ஸ்லோவாக ஓட்டுறது, இந்த மாதிரி தான் வந்து கற்றுக்கிடுவாங்க. பட் இது வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணுறோம். அதனால் ஒரே டைம்லாம் கற்றுக்கிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகி வரணும். இந்த மாதிரி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் கவர் போடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன், பட் நீட்டாக இருக்கும். நான் கார்னரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். பட் என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், அது அவங்களுக்கு வரலை. அதனால் பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகணுன்னு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். கவர் எதுக்கு போடுறோம்? நீட்டாக இருக்கிறதுக்கு தான். பட் எனக்கு அவங்க போட்ட கவர் திருப்தி இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணணும். பட் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10% கற்றுக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி பக்கத்து வீட்டுக்காரவங்களோ ரிலேட்டிவோ குழம்போ பொரியலோ தந்தால் அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அதுக்காண்டி பசங்களை குறை சொல்லாதீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளோதான், ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். நீங்கள் புக்கு நோட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கவரை கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களே போட்டு பழகிட்டாங்கன்னா நாம் வாங்கின பனிஷ்மெண்ட் அவங்க வாங்காமல் தப்பிக்கலாம். பிள்ளைங்க பனிஷ்மெண்ட் வாங்குறது எந்த பேரண்ட்ஸ்க்கு தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, அவங்க கற்றுக்கிடுவாங்க. அவங்களே போட பழகிட்டாங்கன்னா நமக்கும் வேலை ஈஸி தானே. பேரண்ட்டை நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, பசங்களை ஒரு விஷயத்த செய்ய சொல்லும்போது வேஸ்ட் ஆக்கிடுவாங்க, இல்லைனா ரொம்ப டைம் எடுப்பாங்க, நமக்கு வேலை ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை செய்ய விடுறது கிடையாது. இதனால் அவங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடாமையே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதனால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்காம அதை பொருட்படுத்தாமல் நம்மளும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. சின்ன நோட்டுக்கு போட வைங்க. அதுக்கேற்ற மாதிரி கவரை கட் பண்ணி கொடுங்க, அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. நோட்டு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப்லர் போடுவோம். அப்போ தான் கவர் கலண்டு வராமல் இருக்கும். பட் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க. நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை அவங்கள்ட்ட கொடுங்க. அடுத்து லேபிள் ஓட்டுறது நம்ம சொல்லிக் கொடுக்கவே வேணாம், பசங்களே ஈஸியாக பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே என் பையன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். பட் இது லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.